40 நாட்கள் 40 வார்த்தைகள். இன்று 23ஆம் நாள். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளப் போகிறதான வார்த்தை சிரேஷ்டம். சிரேஷ்டம் என்று சொன்னால் தெரிந்தெடுக்கப்பட்டது என்று அர்த்தம். ஒரு கடைக்கு போகிறோம், ஏதோ ஒரு பொருள் வாங்கணும்னா அதை தேர்ந்தெடுக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, சோசன் என்று சொல்லலாம். சிரேஷ்டம் என்கிறதான வார்த்தை நம்முடைய வேதாகமத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நாம் வாசிக்க முடியும். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டதான இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு வழி விலகி அந்நிய தெய்வங்களை வணங்கக்கூடியதான ஒரு செயல்பாடுகளை நாம் 1 ராஜாக்கள் 26ஆம் அதிகாரத்திலே வாசிக்க முடியும். அந்த சூழ்நிலையிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஜனங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கும்படியாக, கண்டித்து உணர்த்தும்படியாக, கர்த்தரை விட்டு வழி விலகி செல்லக்கூடாது, அந்நிய தெய்வங்களை தெரிந்து கொண்டு அவர்களை பின்பற்றக்கூடாது என்பதை தெளிவாக போதிக்கின்றார். அதை தான் நாம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் வாசிக்க முடியும். அசீரியரின் புத்திரரில் சிரேஷ்டமான அனைவரோடும் தான் மோகித்த அனைவரோடும் தன் வேசித்தனங்களை நடப்பித்து அவர்களுடைய நரகலான சகல விக்கிரகங்களினாலும் தீட்டுப்பட்டு போனாள் என்று அகோலாளை குறித்து சொல்லப்பட்டதை நாம் வாசிக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் பாவத்திற்கு விலகி ஓடுகிற ஒரு வாழ்க்கை வேண்டும். பாவத்தை தேடி சென்று அதை தெரிந்து கொண்டு பாவ வாழ்க்கை வாழாதபடி, கர்த்தருக்கு பிரியமில்லாத செயல்களை செய்யாதபடி, கர்த்தருக்கு பிரியமான அவர் விரும்புகின்றதான செயல்களில் ஈடுபட கர்த்தர் நம்மை அழைக்கிறார். God bless you.